போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் இலவச மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் இலவச தேர்வுகள் வழங்கிட்டு இருக்கும். 24 மணி நேரமும் இலவச கல்வி சேவை தொடர்ந்து பயன்பெறுங்க. 100 நாள் உழைப்பு 100 வயது வரை சிறப்பு. ஸோ இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த பிளான் அப்படிங்கிறது 100 days பிளான். இதோட ஸ்டெடியூல் பிளான் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. டெட் 100 days பிளான், எஸ்ஜிடி 100 days பிளான், டிஎன்பிஎஸ்சி 100 days பிளான் அப்படிங்கிற தலைப்புல பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதுல எப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், லாஸ்டா தமிழ். ஸோ இது எல்லாமே டேர்ம் பேஸ்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். மார்னிங் 5 o'clock. ஸோ 100 நாள் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுபடி கரெக்டாக இருக்கும். அது போக ப்ளஸ் ரிவிஷனும் இதில் ஆட் ஆகிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்ட் வரும், டேர்ம் வைஸாக வரும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே நீங்கள் தரவு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து என்ன தேர்வு அப்படின்னா 9th standard 3rd term, அதாவது ரிமைனிங் உள்ள அந்த யூனிட் ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த 9th standard 3rd termல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. First question, complete the sentences using the omitted part, idiom, phrase or verb. So இந்த blankல கரெக்டான வேர்டை வந்து நம்ம வந்து அங்க போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ், தமிழ் இந்த 2 லாங்குவேஜ், அப்புறம் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி இது 3மே வந்து எப்படி அப்படின்னா கரெக்டான அந்த வேர்டை ரீட் பண்ணி, கரெக்டான அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு அந்த பிளாங்க்ல கரெக்டான வேர்டை, சூட்டபிளான வேர்டை நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு சைக்காலஜி எஸ்ஜிடிக்கு இல்லை, பட் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு இருக்கு. ஸோ நான் அவங்களுக்குமே அடுத்த ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவேன். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தனியாகவும், அப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 புது ஷெடியூல், இவங்க 3 பேருக்குமே ஷெடியூல் தனியாக ரிலீஸ் பண்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே என்னென்ன தேவையோ அந்தந்த டயத்துல நீங்க படிக்கிற மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த டயத்தை மார்க் பண்ணிட்டு அந்த டயத்துக்கு நீங்க வந்து தாராளமா ஃப்ரீயா படிச்சுக்கலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல ஏ, பிஆ, சிஆ, டிஎன் கேட்டிருந்தேன். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஐ ஹாவ் எ டேஷ் டு பிக் வித் ஹிம். த அதர் டே ஹி கால்ட் மீ எ லயர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆன்சர் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கடகடன்னு ஆன்சர். இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே ஸ்க்ரீன்ல உங்க கொஸ்டின் தெரியும். நீங்க டக்குன்னு சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு டக்குன்னு 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணா டக்குன்னு தட்டி விடணும். ஓகேவா? ஏ, பிஎஸ், சிஆ, டிஎன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கரெக்டா இருந்தா மார்க் கொடுக்கும். லாஸ்ட் நம்ம ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியணும். காலையில 5 மணிக்கு இது ரிலீஸ் ஆகுது இந்த டெஸ்ட். ஸோ டெய்லி காலையில 5 மணிக்கு இருந்துச்சுன்னா ஒரு டெஸ்ட் எழுதிடுங்க. ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ப்ளோன் டேஷ் பை த விண்ட். அவுட்டா, ஓவரா, அப்பா, இன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி அந்த பிளாங்க்ல எழுதுங்க. ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஎன் மட்டும்தான் கேட்குறோம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா டெய்லி மார்னிங் 5 o'clock உங்களுக்கு டேர்ம் வைஸா எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த பிளான் படி நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது 9th standard 3rd term. ஸோ இதுக்கு அடுத்து நாளைக்கு நம்ம டெஸ்ட் எழுதக்கூடியது 10th standard 1st term. அதாவது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை கவர் பண்ணுவோம். ஓகே, ஆன்சர் பார்த்துலாமா? செகண்ட் கொஸ்டின் விறுவிறுன்னு பார்த்துலாம். நம்ம ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. I held my dash when first saw a tiger in the wilderness. A, B, C, D. First answer பண்ணுங்க.
ஆன்சர் பார்த்துலாமா? தேர்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விறுவிறுன்னு நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அட்டன் பண்ணி பார்த்துருங்க. படிக்காதனால ஒரு அட்டன் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அது மூலமாக தான் உங்கள் லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஃபோர்த் கொஸ்டினில் பாருங்கள். ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஹீ நெவர் தாட் that I would hit him in a dash. A B C D. First answer பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டெட் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது செப்பரேட்டாக இதை தவிர எக்ஸாம் தேவைப்பட்டா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஃபிளாஷ். அடுத்து பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் கரெக்டான மார்க் போட்டே வாங்க. ஹி வாஸ் கேரிடு டேஷ் பை ஹிஸ் enthusiasm. ஏ பி சி டி. ஆன்சர் பார்த்துடலாம். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அவே. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அவே. அடுத்து complete the following sentence using a appropriate conditional verb form. He will come if you dash him. A B C D. First answer பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. செவன்த் ஒன். ஷீ வுட் நாட் ஹாவ் டைட் இஃப் ஷீ டேஸ் ப்ராப்பர் மெடிக்கல் கேர். ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். செவன்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ரிசீவ்டு. ஓகே, அடுத்து பாருங்க. எய்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் யூ டேஷ் த இன்விடேஷன் ஹி வுட் பி ஹாப்பி. ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டெய்லி மார்னிங் நீ எந்திரிச்ச உடனே 5 o'clock சரியா, சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும்.
அதை நீங்க டக்குன்னு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களோட லெவல் என்ன, நம்ம ஓகே காலையில எழுந்திரிச்சோம் நம்ம பார்க்கும்போது ஓ இவ்வளவுதான் எடுத்திருக்கோமா, அப்ப நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷெட்யூல் படி நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் மார்னிங் நம்ம போடுறோம், ஏன்னா மார்னிங் படிக்கிறது வந்து எப்பயுமே வந்து மனசுல அப்படியே தங்கிடும். ஸோ அதனாலதான் அந்த பேட்டர்ன் படியே போடுறோம். ஸோ இங்கிலீஷுங்கிற போது கிராமர் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கண்டென்ட்டுக்கு நான் ப்ரோஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து தனியாகவே கூட எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம கிராமர் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆன்சர் பார்க்கலாமா? 8th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ 9th கொஸ்டினுக்கு பாருங்க. If he is late, we dash to go without him. ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமா? ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஆகும். ஆனா அங்க கிளிக் பண்ணுவீங்க, இங்க வந்து நீங்க ஆப்ஷன் மட்டும் தட்டி விடுவீங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டைம் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம இதில் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் உங்களுக்கு அதை போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரீங்கிறனால வேலிட் கம்மியாக இருக்காது, கொஸ்டின்ஸ் வேலிட் அதிகமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஸ்டின்ஸ் வேலிடாக தான் இருக்கும். 9th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வில் ஹாவ். இஃப் ஹீ இஸ் லேட் we will have to go without him. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க 10th கொஸ்டின் பாருங்க. இஃப் ஐ வேர் சீன் மை டாட்டர் டேஸ் ஹர் வியர் தட் மினி ஃப்ராக். ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 10th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. காலையில் எழுந்த உடனே விறுவிறுன்னு ஒரு டெஸ்ட் எழுதிடுங்க. கரெக்டாக இருக்கா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் பாருங்க கொஸ்டின் வித் ஆன்சரை. ஓகே, 11th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை சூஸ் பண்ணணும். 11th கொஸ்டினுக்கு ஐ டாக்டு டு த மேன் டேஷ் பேக் வாஸ் ஸ்டோலன். ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 11th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹூஸ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஹூஸ். ஓகே, நெக்ஸ்ட். இட் இஸ் an ill wind dash blows nobody good. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? 12th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட். ஆப்ஷன் ஏ தட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். I hope little dash I have done has been useful. ஆன்சர் பார்க்கலாமா? 13th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்டா ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கணும். Fourteenth question. This is the only chapter in the book dash is worthy reading. ஸோ அந்த இடத்துல என்ன வரும்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 14th கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாமா? 14th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தட். ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். Please try to understand dash I mean. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பிரிவரன்னு பார்த்துடலாம். 15th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பி வாட். வாட். அடுத்து பாருங்க 16th கொஸ்டின். The postmaster started at the letter for a movement. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 16th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேசட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். The clerk had acquired great speed in reading out the titles. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 17th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். The planes
angle and speed rotate widely. A, B, C, D. First answer பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க கரெக்டா A, B, C, D ன்னு 18th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 18th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, வேவ்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. வேவ்டு. வேவ்டு. அடுத்து 19th question. After several seconds, White grasped the terrible truth. A, B, C, D. First answer பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 19th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்டர்ஸ்டுட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 20th question. Terry and the girls were still holding hands. ஆன்சர் பார்க்கலாமா? 20th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, க்ளோஸ்டு. அடுத்து 21 கொஸ்டின். A, B, C, D சொல்லுங்க. ப்ராஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க. கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஃபாஸ்டாகவும் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 21 கொஸ்டினுக்கு 21வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஷாலோ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஷாலோ. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். Ali went in quietly and sat on Vernon veranda. குவைட்லி அப்படிங்கிறத நம்மளுக்கு இதுல முக்கியம், மற்ற எதுவும் முக்கியம் இல்லை. ஸோ குவைட்லிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? A, B, C, D. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா?
22வது क्वेश्चन கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி நாய்ஸ்லி. நாய்ஸ்லி. அடுத்து பார்க்கலாம் 23வது क्वेश्चन பாருங்க 23. with seniority born hope and a faith. so இதுக்கு கரெக்டான மீனிங் என்ன? சீனியாரிட்டி அப்படிங்கிறது தான் இருக்கும். காலையிலே நல்ல கோல்டு. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 25th क्वेश्चन பாருங்க. காம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் கேட்டிருக்காங்க. ஏஆ பிஏ சிஆ டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து மீனிங்ஸ், ஆண்டனிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், இடியம்ஸ், அப்புறம் ஜெரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே வந்து அந்த வார்த்தையை வந்து போல்டு பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி போல்டு பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளஸ் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து அடிக்கடி தான் கொடுப்போம். பொதுவா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த போல்டான வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், அதுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து தான் இங்க முக்கியம். அதனால இங்க காம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும். கரெக்டா இருக்கா பாருங்க. காம் அப்படிங்கிற கரெக்டான மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். எப்பயுமே நம்ம இந்த மீனிங்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்டனிம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன பண்றீங்கன்னா போல்டான அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கலாம் 26வது கேள்வி பாருங்க. காலையில எந்திரிச்சோடனே 5 மணிக்கு டெஸ்ட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் உங்களோட லெவல்ல நீங்களே வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நாளுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா படிக்கிற மாதிரி உங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களோட ஸ்கோர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ அது இன்னும் உங்க லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு மார்க் எடுத்தாலும் அது நீங்க எடுக்கிற மார்க் தான். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க ஐடென்டிஃபை த கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. யூ ஹேவ் சீன் ஹிம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So A, B, C, D. First answer பண்ணுங்க. You have seen dash. First answer பண்ணுங்க. அதான் முக்கியம் இங்க. பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம விறுவிறுந்தா பார்த்துட்டு இருக்கோம், ஸ்லோவாவே போகல, வேகமா போயிட்டு இருக்கோம். ஸோ 26வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, அதுதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து 27th கொஸ்டின் 27வது கேள்வி பாருங்க. கொஸ்டின் டேக் தான் இதுவும். ஏஆ பிஆ சிஆ டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏஆ பிஆ சிஆ டிஆ. fill in the blanks with suitable question tag. These trousers don't fit. So இதுக்கு கரெக்டான கொஸ்டின் என்ன கேட்போம்? ஏஆ பிஆ சிஆ டிஆ. அந்த கொஸ்டின் டேக் பொறுத்த அளவு கன்ஃபார்மா அவங்க ஒரு 2 or 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்துடுது. இப்போ நான் கொடுக்குற இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய பேட்டர்ன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ்லேயே நான் மாடல் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறனால நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை டேர்ம் வைஸாகவும் சிலபஸ் ஓரியன்டாகவும் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்து படிக்கணும். சரியா? படிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. நான் டெஸ்ட் வைக்கிறேன் ஃப்ரீயா.
ஸோ அப்படி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எந்த லெவல் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்துலாம். 27th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பாருங்க. அடுத்த கொஸ்டின் டேக் தான் he is good அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன? he is goodங்கிறது கரெக்டான ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 28th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏன்னா இங்க இஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கரெக்டா தானே இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 29th கொஸ்டின் பாருங்க. A, B, C, D மட்டும் சொன்னா போதும். Fill in the blanks with a suitable question tag for the given sentence. He went to school this morning dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்ன? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா விறுவிறுன்னு ஆன்சர் பண்ணணும். இங்கே நம்மளோட லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுறது தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர் முயற்சி மட்டும்தான் வெற்றியை தரும். அப்படிதான் வந்து நிறைய பேர் ஜெயிச்சாங்க. ஸோ நீங்களும் ஜெயிக்கணுங்கிறத மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். நம்ம தொடர் முயற்சியால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும். ஒரு நாள் எழுதிட்டு ஒரு நாள் எழுதலைன்னா அது வேஸ்ட். ஏன்னா டச் விட்டுரும். அதுக்கப்புறம் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது. ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 29th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. didn't he. ஓகேவா? didn't he. ஓகே, அடுத்து பாருங்க. 30வது கேள்வி பாருங்க. A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் டேக் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் ரீட் பண்றேன் பாருங்க. she cries a lot dash. ஸோ இதுக்கு கரெக்டான கொஸ்டின் நம்ம என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபாஸ்டா அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க அதுதான் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ ஃபாஸ்டா அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 30th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. doesn't she. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நடந்த இந்த தேர்வுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கறதுல எனக்கு அந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, ஏதாவது கஷ்டமா இருக்கு லிங்கை தொட்டு போறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் ஆப்புக்குள்ள போய் மேல சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். அங்க நீங்க டச் பண்ணி சாம்பியன்ஸ் அகாடமி CCC சர்ச் பண்ணாலே அடிச்சுட்டு நீங்க சர்ச் பண்ணாலே வந்துடும், கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோடதுல TNPSC, TET, TNSRB, PGTRB, UGTRB, SGT, அதுக்கப்புறம் நீட்டு, UPSC, SSC இந்த மாதிரி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளும் இலவசமா உங்களுக்கு நாங்க பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கோம்.